यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. அடியே அன்பான நமஸ்காரங்கள். திருக்கோளர் பெண்பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்புல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டே வரும் இல்லையா. இன்னைக்கு வாசகம் 43. என்ன வாசகம் தெரியுமோ? பூச கொடுத்தேனோ கூனியை போலே அப்படிங்கிற இந்த வாசகம் தான். இப்ப இதுல கூனியை போலேன்னு சொல்லும்போது ராமாயணத்துல வர கூனி எப்படி ராமனுக்கு பூசை கொடுத்துருப்பா? பூசைன்னா என்ன, உடம்புல ஏதோ பூசத்துக்கு கொடுத்துருக்காளா? அப்படிலாம் எதுவும் இருக்க மாதிரி தெரியலையே. ஏன்னா நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் சொல்லும்போது அவதானே கைகை கிட்ட சொல்லி தசரதத்தை 2 வரங்களை வாங்க சொல்லி கடைசியில ராமனோட பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தி ராமர் லக்ஷ்மண சீதையையும் காட்டுக்கு 13 வருஷங்கள் அனுப்பிச்சாச்சே. அப்போ அவ என்ன பூசை கொடுத்துருப்பா? இப்ப இந்த இடத்துல அவ பேர் மந்தரைன்னு பேரு. மந்திரன்னு என்ன தெரியுமோ? கலக்குபவலாம், அதாவது எல்லாத்தையும் கலப்புவல். என்னெல்லாம் கலக்கினா தெரியுமோ? அங்க இலங்கை அரசு ராவணனை கொல்றதுக்கும் அவதான் காரணமாக இருந்தா. ஏன்னா அவ அமிச்சதுனால தானே ராமர் காட்டுக்கு போனார். அயோத்தியா பேரரசுல தசரத மன்னர் உயிரிழப்புக்கும் அவர் தான் காரணமானார். ராமர் காட்டுக்கு போறதுக்கும் அவர் தானே காரணம். இப்படி எல்லா விதத்துக்கும் மூல காரணமாக இருந்தது அது கூனி தானே, அந்த மந்தரை தானே. அப்போ ஒருவேளை பூசை கொடுத்தால் அப்படின்னு சொல்லிட்டு இவளை பத்தி தான் திருக்கோளர் பெண்பிள்ளை போய் சொல்றாளா? அதுதான் நமக்கு கேட்க போறோமா அப்படின்னு சொல்லும் போது இங்க திருக்கோளர் பெண்பிள்ளை சொல்ற அந்த கூனி யார் தெரியுமோ? கிருஷ்ணாவதாரத்துல வரக்கூடிய சைந்திரி அப்படிங்கிற அந்த பெண்ணை பத்திய ஒரு விஷயம்தான் இன்னைக்கு திருக்கோளர் பெண்பிள்ளை சொல்ல போறா. சைந்திரியா? இது வரைக்கும் நாங்க கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஆமா, கேள்விப்பட்டதுலதான் இருந்தாலும் அவர் அந்த பக்தி, அந்த சரணாகதிக்கு அந்த பெருமாள் எப்படி அவருக்கு மோட்சம் கொடுத்தார் அப்படிங்கறத ராமானுஜத்துல எடுத்து சொல்றா. வாங்கும், நாமும் அதை கேட்போம், வாங்கும். இப்ப இந்த இடத்துல நம்மாழ்வார் அவருடைய 4ஆம் திருமொழியில ஒரு அற்புதமான பாசனம் இருக்கு. என்ன தெரியுமோ? பூசும் சன்னம் என் நெஞ்சமே, புனையும் கண்ணி என்னுடைய வாசகம் செய் மாலையே, வான் பட்டாடையும் அத்தே தேசமான அடிகளனும் என்னை கூப்பு செய்யே, ஈசன் ஞானமுண்டு உமிழ்ந்த எந்த ஏக மூர்த்திக்கே. எல்லாமே என்னோட ஏகமூர்த்தியான அந்த பரமாத்மாவுக்கு தான் அப்படின்னு அந்த பூச சந்தனம், அதாவது அவர் தானே சொன்னார் உண்ணும் உணவும் தின்றும் வெற்றிலையும் எல்லாமே கண்ணனுக்கேன்னு சொன்னாரே. அதோட இந்த இடத்துல சொல்லுவார் அந்த அற்புதமான அந்த சந்தனமும் அந்த கண்ணனுக்கு தான், அந்த மலர்கள் இருக்கே அது எல்லாமே அந்த பெருமாளுக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பாசுரம். ஆனா இந்த இடத்துல அந்த பூசுற சந்தனத்தை அந்த பெருமாளுக்கு கொடுத்து அவள் மோட்சத்தை பெற்றாளே, அவதான் சைரந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூனி. அவள் எங்க இருந்தா தெரியுமோ? கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணர் இங்க மதுராவுக்கு வரும்போது அவன் வர வழியில இருந்தா. மதுரா கிட்டக்க இருக்கிற அந்த ஒரு இடத்துல அவ இருந்தா. அவ என்ன பண்ணுவா தெரியுமோ? அன்றாடம் இந்த சந்தனத்தை வாசனையா நல்லா அரைச்சி கம்சன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு அன்றாடம் கொடுப்பான். ஆனா அவளுக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமோ? இன்னைக்கான கண்ணனை பார்த்தா இந்த சந்தனத்தை அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப ஆசை. தன்னுடைய கைகளாலேயே அவனுடைய திருமேனி முழுவதும் அந்த சந்தனத்தை பூசணும் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா இதெல்லாம் நடக்குமா? நடக்கக்கூடிய விஷயமா? ஏன்னா கண்ணன் இருக்கிறது எங்க? பிருந்தாவனத்துல. அதுவும் யசோதை நந்தகோபால் கிட்ட ரொம்ப அன்பா வளர்ந்துட்டு இருக்காரு. பிருந்தாவனமே அவரை கொண்டாடின்னு இருக்கு. அப்போ அந்த இடத்துல அவர் இருக்கிறவரை போய் இந்த இடத்துல இவர் இருக்கிற மதுராக்கு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் கம்சன் என்ன பண்ணா தெரியுமோ? நிறைய பேர் அமிச்சான் கிருஷ்ணரை கொள்றதுக்கு. யாரையோ அமிச்சான், சடகாசுரன் அமிச்சான், பூதனி அமிச்சான், எல்லாரையும் கிருஷ்ணர் ஒரு கை பார்த்து எல்லாரையும் அடிச்சு எல்லாரையும் திருப்பி அனுப்பிச்சிட்டார். சில பேர் திரும்பி ஓடி வந்துட்டா, சில பேர் அங்கேயும் மரணம் அடைஞ்சிட்டா. அப்ப எல்லாருமே போயிட்டா. அப்போ கம்சன் யோசிச்சான், இது வேலைக்கு சரிப்பட்டு வராது இல்லையா? ஏன்னா அவ பாட்டு கண்ணனை கொல்றதுக்கு ஆள் அமிச்சுட்டே இருக்கும், ஒன்னும் யாருமே எதுவும் செய்ய மாட்டேங்கிறாளே. சரி, இப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோம், தனுர் யாகம் அப்படின்னு ஒரு யாகம் பண்றான் அவன். அந்த தனுர் யாகத்துல இந்த கண்ணனை கூப்பிட்டு நாம அவனை ஏற்றுக்கொள்ற மாதிரி ஒரு நாடகம் போடுவோம்.
நிஜமா ஏத்துக்க போறான். ஏன்னா கண்ணன் வரணும்னு அவனுக்கு என்ன ஆசை, என்ன எப்படியான கண்ணனை கொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கானே. அது ரொம்ப சிறு குழந்தையே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல ஒரு ஒளிந்து வரத்துக்கு காரணமே இந்த கம்சன் தானே. அப்ப இவர் என்ன பண்ணான் கம்சன் யோசிச்சு பார்த்தான். இப்ப சாதாரணமா கூப்பிட்டா கண்ணன் வரமாட்டான். ஏன்னா கொஞ்சம் தெரிஞ்சிடும் அவனுக்கு, இவன் என்ன ஏதோ இப்போ திட்டம் போடுறான்னு தெரிஞ்சிடும் இல்லையா. அதனால என்ன பண்ணான், அக்ரூரர் அப்படின்னு ஒரு அமைச்சர் இருந்தார். ஏற்கனவே திருக்கோளூர் பெண் பிள்ளை முதல் வாசகமே அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போலே அப்படிங்கிற அந்த வாசகத்தோட தான் ராமானுஜருக்கு இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை அவருடைய விஷயங்கள் எடுத்து சொல்றா. அவர் தான் முதல்ல வருவார். முதல் வாசகம் அதுதான். அந்த அக்ரூரர் அவர் ஒரு மிகச்சிறந்த அமைச்சர். அவர் அதுவும் அந்த கம்சனோட ராஜாங்கத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சவதான், ரொம்ப பக்தியாகவும் கண்ணனை உண்மையா நம்புறதாலும் இருப்பா. அதில் அக்ரூரும் ஒருத்தர். அங்க இருந்தாலுமே எப்பவுமே கண்ணனையே நினைச்சுட்டு இருப்பார். கண்ணனையே எப்படியாவது பார்க்க முடியுமா, அந்த கண்ணனை எப்படியாவது நம்ம சேவிக்க முடியுமான்னு நினைச்சுட்டே இருக்கக்கூடியவர் தான். அவன் என்ன பண்ணான், சரியா கம்சன் அந்த அக்ரூரை கூப்பிட்டான். நீங்க உடனே போங்கோ எங்க பிருந்தாவனுக்கு. அங்க அந்த கண்ணன் இருக்கான் பாத்தீங்களா, கண்ணனையும் பலராமனையும் எப்படியாவது நம்மளுடைய தனுர் யாகத்திற்கு இங்க அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கண்ணன் பயங்கிறது எதுக்காக, பக்திக்காக மட்டும்தானே. பக்தியா இருக்கிற இவன் அனுப்பிச்சோம்னா கண்ணன் சொன்ன பேச்சை கேட்பாரு, உடனே வந்துருவாரு அப்படின்னு ஒரு மனதுல ஒரு திட்டம் போட்டுதான் அவர் அனுப்பிச்சான். ஆனா அக்ரூரர் அந்த திட்டம் அவருக்கும் தெரியும். இந்த கம்சன் அந்த இடத்துல அனுப்புறது, கண்ணனை கூட்டிடுவான்னு அனுப்புறது எதுக்காக, கண்டிப்பாக கண்ணன் இங்க அழைச்சு எப்படியான வதம் பண்ணி கொன்னுடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா அது அக்ரூருக்கு தெரிஞ்சாலுமே அக்ரூருக்கு ஒரு சின்ன சந்தோஷம் என்ன தெரியுமா, கண்ணனை நேர்ல பார்க்க போறோமே, கூட்டிட்டு வர போறோம்ல, அந்த கண்ணனை தேர்ல உட்கார வச்சு வாஷின்னு வர போறோமே, அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம், எத்தனை புண்ணியம் இல்லையா. அதனால அந்த சந்தோஷத்துல நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஏன்னா அவருக்கு தெரியும் கண்டிப்பாக கண்ணனை வெல்றதுக்கு இவனால முடியாது. இந்த கம்சன் எப்படியும் இந்த கண்ணன் கையால தான் அழிந்து போக போறான். அதனால கூட்டிட்டு வந்ததுனால ஒண்ணுமே ஆட போறது, இவன் ஒண்ணும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷ தன்னம்பிக்கையில உடனே புறப்பட்டு போனார் பிருந்தாவனத்துக்கு. பிருந்தாவனத்துக்கு அவர் புறப்பட்டு போகும்போது அங்க இருக்கிறவாலாமும் அக்ரூரருக்கு திட்டி தீர்த்தாலாம். ஏன்னா எங்க கண்ணனை பிரிச்சு ஆக்ஷன் போறிய மதுராக்குன்னு. ஆனா வேற வழியே இல்லை இல்லையா. அவரு அது வேற ஒரு சந்தோஷத்துல இருக்க. பெரும்பாலும் நெய்ல செவிச்ச பாக்கியம், கண்ணனை ஆக்ஷன் வர பாக்கியம் எல்லாம் அவருக்கு கிடைச்சது. அதெல்லாம் அவர் ஏத்துந்தாரு, ஒன்னும் கவலையப்படல. இப்போ நீங்க கூனின்னு சொல்லிட்டு இது ஏதோ நீங்க அக்ரூரை பத்தி பேசிட்டு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, வர இருக்கோ. என்ன தெரியுமோ, இப்ப இந்த இடத்துல இந்த சைந்திரி அப்படின்றதால அவ எங்க இருக்கா, மதுரா தானே இருக்கா. இப்ப பிருந்தாவன்ல போய் கூட்டிட்டு வர அந்த கண்ணனை அவ்வளவு அழகா அத்தனை ஆடை அலங்காரனோட கண்ணனோட அந்த அழகை பார்க்கறதுக்கு அந்த மதுராலி எல்லாருமே கூடி இருந்தாலும் அப்படியே ஒரே எல்லாம் புக்கு எல்லாம் இந்த சில இடத்துல எதெல்லாம் பார்க்கணும்னா அப்படியே அடைச்சலாகிடும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து எப்படியான கண்ணனை பார்த்துடணும், எல்லாரும் கண்ணனை தரிசிச்சே ஆகணும். கண்ணன் ஏன்னா கண்ணனோட புகழ எல்லாரும் இங்க எல்லாத்துலயும் கேட்டிருக்கா. இந்த கண்ணன் செய்த லீலைகள்லாம் எல்லாரும் கேட்டு அப்படியே சந்தோஷத்தை கூத்தாடி இருக்கா. ஆனால் எல்லாரும் கண்ணனை பார்க்கணும்னு அங்க எல்லாரும் பெரிய கும்பல் இருந்தது. அப்போ அக்ரூரர் ஆக்ஷன் வந்தார் அந்த கண்ணபிரானையும் பலராமனையும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே அவதாரத்துல அண்ணன் தம்பியாக அவதாரம் பண்ணா நேரம் ஆக்ஷன் வந்தார். இப்போ ஆக்ஷன் வரும்போது எல்லாரும் நின்றுட்டு இருந்தா. அந்த இடத்துலதான் இந்த சைந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூனி. ஏன் கூனி அப்படின்னா அவளோட உடம்பு முதுகுல ஒரு பெரிய பாறை மாதிரி ஒண்ணு கட்டி மாதிரி வளர்ந்துருக்கும். அவ நிமிர்ந்த கூட பார்க்க முடியாது அவளால, எல்லாமே குனிஞ்சுதான். ஆனா மிக சின்னவள் தான், ரொம்ப வயதானவள்லாம் இல்லை. ராமாயணத்துல வரக்கூடிய மந்தரை ரொம்ப வயதானவள். ஏன்னா அவள் சீதன வெள்ளாட்டி. யாருக்கு, கைகேயிக்கு சீதன வெள்ளாட்டி. அந்த காலத்துலலாம் குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அது மகாராஜாவா இருந்தாலும் சரி, மிக செல்வந்ததா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவா, ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. அந்த குழந்தைக்கு வேலை செய்ய தெரியாது இல்லையா. அதனால அந்த குழந்தையோட சீதன வெள்ளாட்டையும் ஒருத்தர் அனுப்புவா. இப்ப கைகேயி மகாராணி இல்லையா, அவளோட ஒரு பெரிய படைய சீதன வெள்ளாட்டையா போச்சு. அந்த படைக்கு தலைவிதான் இந்த கூனி என்று சொல்லக்கூடிய மந்தரை. இவதான் கைகையை எடுத்து வளர்த்தா. அப்ப கைகைக்கு அந்த கூனியாகப்பட்டவர் ரொம்ப வயதானவர். ஆனா இந்த சைந்திரி அப்படி கிடையாது இல்லையா. இவ ரொம்ப அழகானவள். ஆனா உடம்புதான் குண். அதனால யாருமே அவளை மதிக்க மாட்டா, பெருசா யாரும் அவளோட மதிச்சு பேச மாட்டா. அவ அதை பத்தி கவலைப்படல. அவோ அந்த சந்தனத்தை அன்றாடம் அவ நிறைய விதவிதமான சந்தனம், மலை சந்தனம், மாலை, அந்த மலர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாசனை இருக்கும் இல்லையா, அந்த சந்தனம், இந்த மாதிரி நிறைய ரத்த சந்தனம் அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி நிறைய சந்தனம் இழைப்பாவும். இதெல்லாம் இழைச்சி அந்த கம்சனுக்கு கொண்டு போய் அந்த அரண்மையில கொண்டு போய் கொடுத்துட்டு வருவா. அப்போ அவளுக்கு தோணுமா, இந்த கம்சனுக்கு போய் இதை கொடுக்குறமே, அந்த கண்ணனுக்கு
கொடுத்தா நன்னா இருக்குமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா என்னைக்குமே எதிர்பார்த்துட்டு இருப்பா. கண்ணன் என்னைக்கான வருவானான்னு. அந்த திருநாள் அன்னைக்குதான் ஐஷன் வந்தார். அக்ரூரர் எங்க ஐஷன் வந்தார்? மதுராக்கு. அந்த கும்பல்ல பெரிய கும்பலுங்க. நடு இப்படி நகரம் இல்ல, இப்படி நகரம் இல்ல. ஏன்னா கண்ணனை பார்க்கறதுக்கு அத்தனை ஆவலா எல்லாரும் நிக்கிறா. அந்த இடத்துல இந்த சைந்திரி நிக்கிறா. இவளால எட்டி கூட பார்க்க முடியாது கண்ணனை. ஏன்னா அவ கூன் முதுகு போட்டு பின்னாடி நிக்கிறா, எட்டி பார்க்க முடியாது. ஆனா கொஞ்சம் விலைக்கிட்டு பார்த்தா இந்த கண்ணனோட அழகை பார்த்துட்டு அப்படியே மெய்மறந்து போயிட்டான். எத்தனை அழகு! இந்த சந்தனத்துக்கு இவன் தானே சரியானவன், இவனுக்குத்தானே இந்த கைங்கரியமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே அவனையே பார்த்துட்டு இருந்தா. ஆனா பெருமாளுக்கு ரொம்ப சரியா தெரியும் இல்லையா, யார் பக்தி பண்றா யார் பக்தி பண்ணல அப்படிங்கறது அவனுக்கு ரொம்ப சரியா சொல்லுவானே. அவன் பார்த்தான், அப்படியே பார்த்துனே வந்தான், சுத்த பார்த்துனே வந்தான். அந்த இடத்துல இந்த சைந்திரியும் பார்த்தான். சைந்திரிய பார்த்துட்டு வா அப்படின்னு கூப்பிட்டான். உடனே ஓடி வந்தானா என்ன கோவி இல்லையா, அப்படியே கிட்டக்க ஓடி வந்தான். வந்துட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டான் அந்த சைந்திரி கிட்ட. அப்ப நான் ஐந்திரிச்சா இந்த சைந்திரி சொன்னா, நான் என்ன பண்ண போறேன் கண்ணா, இந்த மாதிரி சந்தனம் மறைக்கிறேன். இந்த சந்தனத்தை அன்றாட மறைச்சு இந்த கம்சன் இருக்கான் பாரு, அவனுக்கு போய் பூசத்துக்கு கொடுக்குறேன். வேற என்ன, நீ பூசிக்கிறியா இந்த சந்தனத்தை? எனக்கு ரொம்ப நாள் ஆசை உனக்கு சந்தனம் பூசணும்னு சொன்னோன்னே, இதோட பாக்கியம் எனக்கு என்ன வேணும்? உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், நீயே பூசி விட, என் உடம்புல சந்தனம்லாம் நீயே பூசேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நின்னாராம் பெருமாள். அப்ப இவரால் இந்த கை எட்டி கூட பூச முடியல அந்த சந்தனத்தை. அவன் முதல்ல என்ன பண்ணா, இந்த ரத்த சந்தனம் சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு விதமான வாசனை மிகுந்த சந்தனத்தை கொடுத்தா. அப்ப பெருமாள் சொன்னாராம், இந்த மலை சந்தனமும் வச்சிருப்பியே, உனக்கு ரொம்ப நன்னா இருக்குமே உன் கையால் அரைச்சா, அதை பூசறியான்னு சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிட்டான். சந்தனத்துல இருக்கிற வகைகளை பெருமாள் அழகா சொல்றாருன்னு எல்லாம் தெரிஞ்சவன் இல்லையா, வேதத்துக்கே உட்பொருளானவன் இருக்கிறவனாச்சியாம அவனுக்கு எல்லாமே தெரியும். அதனால அவன் அந்த சந்தனம் கொடுன்னு கேட்ட உடனே ரொம்ப ஆசையாக அந்த சந்தனத்தை எடுத்து ரொம்ப அழகாக போய் இல்லத்துல போய் அரைச்சிட்டு வந்து அந்த கண்ணனுக்கு அப்படியே உடம்பு முழுக்க பூசி விட்டாலாம். இந்த பூசின உடனே கண்ணன் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு அவர் என்ன பண்ணிட்டு தெரியுமோ, அவளோட கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரல் மேல தன் கட்டை விரலை வச்சு அவளோட கழுத்தை அப்படி நிமித்தி ஒரு இழு இழுத்தாராம். உடனே அவளோட கூன் நிமிர்ந்து போயிடுது. அப்படியே அந்த கூன் இறங்கி அவளும் நல்லா நிமிர்ந்துட்டான். இதை பார்த்தோன்னா அவளுக்கு ஒரே சந்தோஷம், அங்க இருக்கிறவளுக்கும் ஒரே சந்தோஷம். என்ன அற்புதம் இது இல்லையா? அப்படி தொட்டவுதான் அவளுக்கு கூன் போயிடுது. அவளுக்கு ஒரு நரம்பு அந்த அதாவது அது ஒரு மருத்துவ முறையில் அவர் பண்ணியிருக்கிறவர், அது எடுத்து நிமித்தினோன்னு அந்த கூன் போயிடுது. அவ்வளவு அழகான மங்கையானோன்னு ரொம்ப சந்தோஷம் அப்படியே பெருமாளுக்கு சரணாகதி பண்ணாலாம். அப்படியே பண்ணி காலில் விழுந்து அழுதாலாம். அப்ப பெருமாள் சொன்னாராம், அதாவது கிருஷ்ணர் சொன்னார், யாரெல்லாம் என்ன நினைக்கிறாளோ, யாரெல்லாம் ஆத்மார்த்தமா எனக்கு செய்யணும்னு நினைக்கிறாளோ அவரிடத்துல நானே நிற்பினே சைந்திரி. நீ இவ்வளவு காலம் என்ன நினைச்சுக்கிறது எனக்கு தெரியாமையா இருக்கும், நிச்சயமாக எனக்கு தெரியும். உனக்காகத்தானே நான் இங்க, எனக்கு சந்தனம்லாம் பூசு, இன்னும் கொஞ்சம் பூசு அப்படின்னு சொன்னாராம். அவ அழகான பெண்ணா ஆனதுக்கு அப்புறம் பெருமாளுக்கு உடம்பு முழுக்க, ஏன்னா அப்போதானே அவளுக்கு அவள் கூண்டு இருக்கும் போது அவளால கை கூட எட்ட முடியாது. ஆனா இப்போ நிமிர்ந்து அழகா ஆனதுக்கு அப்புறம் அழகாக உடம்பு முழுக்க சந்தனம் பூசி அந்த பெருமாளை ஆராதனை பண்ணாலாம். அப்புறம் சொன்னாலாம், கண்ணா என்னோட இல்லத்துக்கு வரியா, என் கையாலேயே உனக்கு அமுது படிச்சு போடுறானே, என் இல்லம் சின்னதுதான் ஆனா என் மனசு ரொம்ப பெருசு, உனக்காகவே காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரோட இல்லத்துக்கும் போய் அந்த சைந்திரி கையால அவர் உணவும் உட்கொண்டு அவளையும் ஆசீர்வதித்தார். இதுதான் இந்த திருக்கோளூர் பெண்களை சொல்றா. அது ஒரு சின்ன விஷயம்தான். இந்த சந்தனம் அரைச்சு கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. மடிதளவாத சோறு, சுருள் நாராத பூ, சுண்ணாம்பு கலவாத சந்தனம், இந்த பொருட்கள் எல்லாமே பகவானுக்கு சாற்றுவதற்கு ரொம்ப ஏற்றவை. இதெல்லாம் தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்பா. என்னது? மடிதளவாத சோறு. மடிதளவாத சோறுனா எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காத ஒரு இருந்தோம்பல். யார் கொடுத்தா? மகாபாரதத்துல விதுரன். ஏன்னா விதுரனோட இல்லத்துக்கு அந்த பெருமாள் விருந்தோம்பலுக்காக வந்த பெருமாள் அப்படியே பார்த்த சந்தோஷத்துல விதுரர் என்ன பண்ணார், அப்படியே அவருக்கு என்ன செய்யறோன்னு கூட தெரியாம வாழைப்பழத்தை உரிச்சு அந்த வாழைப்பழத்துல உள்ள இருக்கிற அந்த பல்ப் இருக்கு பாத்தீங்களா, அதை தூக்கி ஓரமா போட்டுட்டு பெருமாளுக்கு தோலை தான் கொடுத்தார். அந்த பெருமாளும் அந்த பக்தி அவருக்கு தெரியும், அவன் கொடுக்கறது தோல் தான். ஆனா அவர் சொல்லியிருக்கலாம், என்னப்பா நீ தோல் கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் சொல்லாம தோலையே சாப்பிட்டுட்டே இருந்தாராம். ஒரு 10 பழம் 5 பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் விதுரருக்கு அப்படியே தன்னோட நிலைமைக்கு வந்தாராம். பார்த்தா பெருமாள் தோலையே சாப்பிட்டு இருக்க, நான் பழத்தெல்லாம் உரிச்சு போட்டுட்டு இருக்காரு. இவர் இதை பார்த்தோன்னா அழுதுட்டாராம் விதுரர். கண்ணா, உனக்கு இந்த விருந்தோம்பல் பண்றதுக்கு நான் உனக்கு இப்படி பசியோடு வச்சுட்டேனே, தோலெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது பெருமாள் சிரிச்சாராம். நீ தோல் கொடுத்தாலும், நீ காம்பு கொடுத்தாலும், நீ எது கொடுத்தாலும் அந்த பக்தியோடு செய்யற பத்தியா, அதுக்கு உண்டான பெருமை. இதுதான் மடிதடவாத சோறு அப்படின்னு சொல்லுவா. இதுல சுருள் நாராத பூ அப்படின்னு சொல்லும் போது மாலாக்காரு சொல்லக்கூடிய பெரிய ஆழ்வாராக்கும்
திருக்கச்சநம்பி சுவாமிகள் இவெல்லாம் அந்த பெருமாளுக்கு அத்தனை அழகாக மாலை தொடுத்து அந்த பெருமாளுக்கு, ஏன்னா கோதை நாச்சியாரே நம்ம பார்த்துருக்கோம்ல, ஆண்டாள் நாச்சியார் அந்த அழகான மாலையை அந்த கண்ணனுக்கு சமர்ப்பித்து, இந்த கண்ணனுக்கு இது அழகா இருக்குமோ அவர் தொடுத்துருவார் பெரிய ஆழ்வார். ஆனா இவ போட்டு பார்த்துட்டு இந்த கண்ணனுக்கு இது அழகா இருக்குமே, அது மாதிரி எனக்கும் அழகா இருக்குமே அப்படின்னு பார்த்து அந்த பக்தி, அந்த கண்ணனுக்கு செய்யணுங்கிற அந்த ஆர்வம் இது. இப்ப இந்த இடத்துலதான் சுண்ணாம்பு கலவாத சந்தனம். ஏன்னா பொதுவாக சந்தனத்துல சுண்ணாம்பு கலப்பா, ஆனா இந்த இடத்துல அவள் அழகாக இழைப்பா இல்லையா, சந்தன இதுல இழைச்சி கொடுக்குறாவோ அந்த சந்தனத்தை, அந்த சுண்ணாம்பு கலவாத அந்த சந்தனம் அந்த பெருமாளுக்கு வேலை உகந்தது. அதை தானே ரொம்ப சந்தோஷமா எழுத்துட்டார். அப்போ இந்த இடத்துல இந்த திருக்கோளூர்ல இருக்கிற இந்த வைத்தமானது பெருமாளுக்கு என்னைக்கா என் கையால சந்தனம் அரைச்சு கொடுத்துருக்கனா, அந்த பெருமாளுக்கு நான் எதான பண்ணிருக்கனா, எதுவுமே பண்ணதில்லையே சுவாமி, ஒரு சின்ன கைங்கரியம் கூட பண்ணதில்லையே. ஆனா அவன்கிட்ட நானு எவ்வளவோ எதிர்பார்க்கிறேன், இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் சுவாமி, இது உகந்தது இல்லையே, இங்க இருக்கிறதுக்கு நான் லாயக்கு இல்லாதவராச்சே, என்னை இந்த அற்புதமான திவ்ய தேசத்திலிருந்து போகக்கூடியவள் தான் நான், இங்க இருக்கக்கூடியவளே இல்லை நான், இந்த வைத்தமானது பெருமாளுக்காக நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு ராமாவதிடத்துல புறப்பட்டுக்கிறா. அப்படி புறப்படும் போது ராமாவதியோட சமாதானப்படுத்தி, கவலைப்படாதமா, அந்த பக்தியெல்லாம் நாமளே வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது, இப்பவும் அடுத்த வாசகமான பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போல அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாசகம். இப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா, 3 விஷயங்கள் பெருமாளுக்கு ரொம்ப பிரியம்னு, அவளை சந்தனத்தை கொடுத்துட்டா. அப்ப மாலை யார் கொடுத்தா, அந்த மாலாக்காரர் யார் அப்படிங்கிறதுனா நிறைய பேர் இருக்கா, நம்ம யாருமே இவாதான் அவாதான் நம்ம யோசிக்கவே முடியாது. ஆனா அடுத்த வாரம் திருக்கோளூர் பெண் பிள்ளை இதை அழகாக எடுத்து சொல்லும் போது நமக்கு நிச்சயமாக யாருன்னு தெரிய வரும். இந்த சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா வாசகங்கள் மட்டும் கிடையாது, திருப்பாவையும் திவ்ய தேசமும் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல ஆண்டாளோட திருப்பாவையானது எந்த திவ்ய தேசத்திற்காக மங்களாசாசனம் பண்ணியிருப்பல் அப்படிங்கிற ஒரு கற்பனையோட நிறைய வீடியோக்கள் இருக்கு. அது இல்லாம நிறைய உபன்யாசங்கள், பெருமாளோட வைபவங்கள் எல்லாமே இதுல இருக்கு. எல்லாரும் வேண்டும் போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க மெதுவாக கேட்டுக்கலாம். எப்பெல்லாம் நேரம் இருக்கோ கண்டிப்பாக கேட்டுட்டு பெருமாளோட பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திச்சுட்டு, கவிதாக செம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.